ரொம்ப ரொம்ப தூரத்துல பனி மூடிய மலைகளுக்கு நடுவுல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ஒரு டிஸ்னி உலகம் மாதிரி அவ்ளோ ரம்மியமா இருக்கும். அந்த கிராமத்துல இசபெல்லா அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு அவளோட அம்மா கிளாரா கூட வாழ்ந்து வந்தா. அவங்க வீடு ரொம்ப சின்னதுதான். வறுமை இருந்தாலும் அங்க அன்புக்கு பஞ்சமே இல்ல. இசபெல்லா பார்க்க அவ்ளோ கியூட்டா ஒரு தேவதை மாதிரி இருப்பா. அவளுக்கு எல்லாமே ஆச்சரியம்தான். ராத்திரி ஆனா ஜன்னல் வழியா வானத்தை பார்த்துக்கிட்டே, அம்மா அங்க பாருங்க, வானத்துல எவ்ளோ குட்டி குட்டி லைட்ஸ் எரியுது, அதெல்லாம் யாருமா ஏட்டி வச்சா அப்படின்னு கேப்பா. அதுக்கு கிளாரா சிரிச்சுக்கிட்டே, அது லைட்ஸ் இல்ல செல்லம், நட்சத்திரங்கள். பூமியில வாழுற நல்லவங்க எல்லாரும் இறந்த அப்புறம் வானத்துல நட்சத்திரமா மாறிடுவாங்க. இருட்டுல கஷ்டப்படுறவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு தங்களோட அன்பானவங்கள மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பாசமா சொல்வாங்க. இசபெல்லா கிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் கிடையாது. ஒரு பழைய ட்ரெஸ், அப்புறம் அம்மா செஞ்சு கொடுத்த ஒரு மரத்தாலான செருப்பு மட்டும்தான். அது நடக்கும்போது கால் வலிக்கும். இருந்தாலும் அதையே போட்டுக்கிட்டு காட்டில பட்டாம்பூச்சிக்கு பின்னாடி ஓடுறதும் பூ பறிக்கிறதுமா சந்தோஷமா சுத்திட்டுப்பா. நாட்கள் இப்படியே போக ஒரு நாள் கிளாராக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம காய்ச்சல் வந்துடுச்சு. அம்மாவை பார்த்துக்க யாருமே இல்லையேன்னு இசபெல்லா பயத்தை ஓரம் கட்டிட்டு இருட்டு காட்டு வழியா டவுனை நோக்கி மருந்து வாங்க போனான். அப்படி போகும்போது வழியில ஒரு பெரிய மரத்தடியில ஒரு அழகான மரப்பெட்டி இருந்துச்சு. அதுல இருந்து வந்த ஒரு மேஜிக் வெளிச்சம் அவளை இழுத்துச்சு. பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள பளபளன்னு மின்ற மாதிரி அவ்ளோ அழகான ஒரு ஜோடி சிவப்பு நிற ஷூ இருந்துச்சு. அது சாதாரண ஷூ கிடையாது. விலை மதிப்பில்லாத கற்கள் வச்சு பாக்குறவங்க கண்ணே பறிக்கிற மாயாஜால கவர்ச்சியோட இருந்துச்சு. அத பார்த்த உடனே இசபெல்லாக்கு ஒரு விசித்திரமான ஆசை வந்துச்சு. வாவ், உலகத்திலேயே ரொம்ப அழகான பொருள் இதுவாதான் இருக்கும். இது எனக்காகவே செஞ்ச மாதிரி எவ்ளோ அழகா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு மருந்து வாங்கறத மறந்துட்டு ஷூவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அம்மா இங்க பாருங்க, இந்த ரெட் ஷூ எனக்கு எவ்ளோ அழகா இருக்குல்ல, இனிமே நான் அந்த மர செருப்ப போடவே மாட்டேன் அப்படின்னு சந்தோஷமா காட்டினான். ஆனா கிளாராக்கு இத பார்த்த உடனே ஒரு கெட்ட உள்ளுணர்வு தோணுச்சு. இசபெல்லா, இது யாரோ தொலைச்ச ஷூ. நாம ஏழையா இருந்தாலும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. கொண்டு போய் எங்க எடுத்தியோ அங்கேயே வச்சிரு அப்படின்னு பதட்டமா சொன்னாங்க. ஆனா இசபெல்லா கேக்கல. யாருக்கும் வேண்டாம தானே அங்க இருந்துச்சு, இது எனக்கு தான் கிடைச்சது, இனிமே இது என்னோடது தான் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா கத்துனா. கிளாரா அவளை கூப்பிட்டு, செல்லம், அடுத்தவங்க பொருளை ஆசைப்படுறது பெரிய ஆபத்தை கொண்டு வரும். என் மேல சத்தியமா நீ இந்த ஷூவை போடக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கண்ணீரோட சொன்னாங்க. இசபெல்லாக்கு மனசு கேட்கலைனாலும் சரிமானு பொய் சொல்லிட்டு அந்த ஷூவை கட்டிலுக்கடியில ஒளிச்சு வச்சுட்டா. எப்படியாவது அதை போட்டுக்கணும்னு அவளுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. சில மாசங்கள் ஓடுச்சு. கிளாராவோட உடம்பு ரொம்ப மோசமாயி அவங்க வானத்துல ஒரு நட்சத்திரமா மாறிட்டாங்க. இசபெல்லா உலகமே இருண்டு போன மாதிரி அழுது துடிச்சா. அவளுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. அடுத்த நாள் கிளாராவோட இறுதிச் சடங்கு. எல்லாரும் கருப்பு நிறத்துல துக்கம் அனுசரிக்க வந்திருந்தாங்க. ஆனா இசபெல்லா யாருக்கும் தெரியாம அந்த பளபளக்கிற ரெட் ஷூவை போட்டுக்கிட்டு வந்தா. அவளுக்குள்ள இருந்த பிடிவாதம் அம்மாவோட சத்தியத்தை மீற வச்சிடுச்சு. எல்லாரும் அவளையே கோபமாவும் ஆச்சரியமாவும் பார்த்தாங்க. ஆனா இசபெல்லா எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப திமிரா நடந்து வந்தா. அந்த நேரத்துல மேடம் பியட்ரிஸ் அப்படின்னு ஒரு ரொம்ப அன்பான பணக்கார பாட்டி அந்த வழியா வந்தாங்க. இசபெல்லா அனாதையா நிக்கிறத பார்த்து பாவப்பட்டு, கவலைப்படாத கண்ணு, என் கூட அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டுக்கு வா, நான் உன்னை வளர்க்குறேன்னு கூட்டிட்டு போனாங்க. வருஷங்கள் பல உருண்டோடுச்சு. இசபெல்லா மேடம் பீட்ரிஸ் வீட்ல ரொம்ப செல்லமா ஒரு டிஸ்னி இளவரசி மாதிரி வளர்ந்தா. ஆனா அந்த ரெட் ஷூவை மட்டும் அவ கழட்டவே இல்ல. இசபெல்லா பல வருஷமா இந்த ஷூவை போட்டு பிஞ்சும் போச்சு. இத கழட்டி போடு, நான் புது ஷூ வாங்கி தரேன்னு பாட்டி கெஞ்சி கேட்டதால வேற வழி இல்லாம அத தூக்கி போட்டா. அடுத்த நாள் பாட்டி அவளுக்கு ஒரு அழகான நீல நிற ப்ளூ ஷூவை வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா இசபெல்லாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. எனக்கு இது வேண்டாம்,
பார்க்கவே கேவலமா இருக்குன்னு ஷூவை தூக்கி வீசிட்டு அடம் பிடிச்சா. கேட்டதெல்லாம் கிடைச்சதால அவ இப்ப ரொம்ப பிடிவாதக்காரியா ஆகிட்டா. பாட்டி அன்பா செஞ்ச சாப்பாட தள்ளி விட்டுட்டு எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வேணும்னு கோவிச்சுக்கிட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிடுவா. பாட்டி எவ்ளோ அன்பா நடந்துக்கிட்டாலும் அவங்கள மதிக்கவே இல்ல. ஒரு நாள் பாட்டி அவள டவுனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க ஒரு கடையில புதுசா ஒரு ரெட் ஷூவை பார்த்ததும் அவளுக்குள்ள இருந்த பிடிவாதம் முழிச்சுக்கிச்சு. பாட்டி, எனக்கு இந்த ரெட் ஷூ தான் வேணும்னு அடம் பிடிச்சா. செல்லம், நாளைக்கு நாம ஒரு துக்க வீட்டுக்கு போகணும், சாதாரண கருப்பு ஷூ எடுத்துக்கோன்னு பாட்டி சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இத வாங்கி தரலனா நான் செருப்பே போடாம நடப்பேன்னு எல்லாரும் பாக்குற மாதிரி கத்தி அடம் பிடிச்சா இசபெல்லா. பாவம் அந்த வயசான பாட்டி. வேற வழி இல்லாம தாங்கிட்ட இருந்த காசையெல்லாம் கொடுத்து கருப்பு மற்றும் ரெட் ஷூ ரெண்டையுமே வாங்கி தந்தாங்க. காசு இல்லாததால பாட்டி வெயில்ல கஷ்டப்பட்டு நடந்தே வர இசபெல்லா புது ஷூவை பார்த்துக்கிட்டே திமிரா நடந்து வந்தா. அவ மனசுல அடுத்தவங்க படுற கஷ்டம் பதியவே இல்ல. சில நாள் கழிச்சு துக்க வீட்டுக்கு கிளம்பும்போது கண்டிப்பா நீ கருப்பு ஷூ தான் போடணும்னு பாட்டி கண்டிப்பா சொல்லியும் கேட்காம ரெட் ஷூவை போட்டுட்டு அத பெரிய கவுனை வச்சு மறைச்சுக்கிட்டா இசபெல்லா. அங்க வீசின காத்துல அவளோட கவுன் விலக அவ கால்ல இருந்த ரெட் ஷூ எல்லாருக்கும் பழிச்சுன்னு தெரிஞ்சுது. இத பார்த்த பியட்ரிஸ் பாட்டிக்கு ரொம்ப அவமானமா போயிருச்சு. நான் எவ்ளோ சொல்லியும் கேட்கல, நீ ரொம்ப பிடிவாதக்காரி இசபெல்லா, இதுக்கு உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் பெரிய தண்டனை கிடைக்கும்னு ரொம்ப கோபமா திட்டுனாங்க. அப்போ கரெக்டா அந்த வழியா இளவரசன் லார்ட் ஜூலியன் தன்னோட வெள்ளை குதிரையில வந்தா. அவன் இசபெல்லாவோட அழக பார்த்து மயங்கி, தேவதை மாதிரி இருக்கிற அழகியே, நீங்க போட்டிருக்க ரெட் ஷூல உங்கள பார்க்க அற்புதமா இருக்கு, இன்னைக்கு ராத்திரி அரண்மனை டான்ஸ் பார்ட்டிக்கு நீங்க தான் என்னோட பார்ட்னர்னு கூப்பிட்டா. இத கேட்டதும் இசபெல்லாவுக்கு அவ்ளோ பெருமை. பாட்டிய மறந்துட்டு சந்தோஷமா அரண்மனைக்கு டான்ஸ் ஆட போனா. அரண்மனையில ஜூலியன் கூட ரொம்ப அருமையா டான்ஸ் ஆடினா. எல்லாரும் அவ ஆடுறதையே பார்த்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்தான் அவளுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் புரிஞ்சுது. அவளால டான்ஸ் ஆடுறத நிறுத்தவே முடியல. பாட்டு முடிஞ்சிருச்சு, ஆனா இசபெல்லா தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருந்தா. ஐயோ, என் காலுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்னால நிக்க முடியல? பாட்டி, ஜூலியன், என்னை காப்பாத்துங்கன்னு கத்துனா. அவ கால்கள் அவ பேச்ச கேக்கல. அந்த மாயாஜால ஷூ அவள தரையிலிருந்து தூக்கி பைத்தியம் மாதிரி ஆட வச்சது. ஜூலியன் பதறி போய் அவளை பிடிக்க ஓடி வந்தான். ஆனா அந்த ஷூ அவன் கையில சிக்காம இசபெல்லாவ அரண்மனைய விட்டு வெளிய இருட்டான காட்டுப்பகுதிக்கு இழுத்துக்கிட்டு போச்சு. ஜூலியன் குதிரையில தீப்பந்தத்தோட துரத்தி தேடியும் அவளை கண்டுபிடிக்க முடியல. அந்த ரெட் ஷூ இசபெல்லாவை விட பலமா பிடிவாதமா இருந்துச்சு. அவள பெரிய மலைகளுக்கும் இருட்டு காடுகளுக்கும் முள்ளு காட்டுக்கும் இழுத்துக்கிட்டு போச்சு. தொடர்ந்து 3 நாள் 3 ராத்திரி. தூங்க முடியல, தண்ணி குடிக்க முடியல. வெறும் டான்ஸ் 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 மட்டும்தான். அவளோட கால்கள் பாறையில இடிச்சு முட்கள் குத்தி அவ்ளோ ரத்தம் வந்துச்சு. அவ போட்டிருந்த கவுன் கிழிஞ்சு சின்னா பின்னமா ஆயிருச்சு. ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும்போதும் வலியில கதர்னா. சுத்தி இருட்டு, மழை, சேருன்னு எல்லாத்துலயும் அந்த ஷூ அவள மிருகம் மாதிரி ஆட வச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவளுக்குள்ள இருந்த திமிரு, பிடிவாதம் எல்லாமே அந்த வலியில சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. நான் சாக போறேன்னு மரணத்தோட விளிம்புக்கே போயிட்டா. அப்போ திடீர்னு வானத்துல ஒரு நட்சத்திரம் மட்டும் ரொம்ப பிரகாசமா மின்னுச்சு. அத பார்த்ததும் அவளுக்கு அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அம்மா, என்னை காப்பாத்துங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எனக்கு எந்த ஆடம்பரமும் வேண்டாம், இனிமே நான் யார் பேச்சையும் மீற மாட்டேன், பிடிவாதம் பிடிக்க மாட்டேன், ப்ளீஸ் யாராவது இந்த ஷூவை நிறுத்த சொல்லுங்கன்னு மனசார அழுது கேஞ்சினா. அவ கண்லிருந்து வந்த உண்மையான கண்ணீர் அந்த ரெட் ஷூ மேல பட்டுச்சு. அவ உண்மையாவே பிடிவாதத்தை விட்ட அந்த நிமிஷம் ஒரு பெரிய மேஜிக் நடந்துச்சு. அந்த இருட்டு காட்டுல ஒரு பெரிய வெள்ளை வெளிச்சம் தோன்றி அவ கால்ல இருந்து அந்த ரெட் ஷூ தானா கழண்டு காத்துல பறந்து தனியா டான்ஸ் ஆடிக்கிட்டே காட்டுக்குள்ள மறைஞ்சு போயிடுச்சு. சாபம் முடிவுக்கு வந்துச்சு. இசபெல்லா தரையில மயங்கி விழுந்தா. கால்ல அவ்ளோ பெரிய காயம். கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்து ஒரு மரக்குச்சிய ஊன்றுகோலா வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நொண்டிக்கிட்டே வீடு வந்து சேர்ந்தா. வாசல்ல கண்ணீரோட காத்துக்கிட்டு இருந்த பியட்ரிஸ் பாட்டிய பார்த்து தேம்பி தேம்பி அழுதா. பாட்டி, என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன், நீங்க கொடுத்த அன்புக்கு துரோகம் பண்ணிட்டேன், இனிமே நான் உங்களுக்கு நல்ல பொண்ணா இருப்பேன்னு கட்டி பிடிச்சுக்கிட்டா. பாட்டியும் அவளை அன்பா ஏத்துக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் இசபெல்லா அடம் பிடிச்சதே கிடையாது. பிடிவாதத்தையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப அன்பான, அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற நல்ல பொண்ணா மாறினா. சில மாதங்கள் கழிச்சு இளவரசன் லார்ட் ஜூலியன் அவள தேடி வந்தா. இசபெல்லா, உன்னை எவ்ளோ தேடுன, உனக்கு ஒன்னும் ஆகலையேன்னு அன்பா விசாரிச்சான். இசபெல்லாவோட உண்மையான நல்ல மனசையும் அவ திருந்தினதையும் பார்த்த ஜூலியனுக்கு அவள ரொம்ப பிடிச்சு போச்சு. கொஞ்ச நாள்லயே 2 பேருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு டிஸ்னி ஃபேரி டேல் மாதிரி கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இசபெல்லா அந்த தேசத்தோட ராணியா மாறி எந்த ஈகோவும் இல்லாம சிறந்த முறையில ஆட்சி செஞ்சா. தன்னோட வாழ்க்கையில நடந்த அந்த ரெட் ஷூ மேஜிக்க அவ என்னைக்கும் மறக்கல. ஜூலியனும் இசபெல்லாவும் என்றென்றும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க.